நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான உயிரினங்களும் வலைத்தூக்கி பொருட்களும் அடுத்தது பூச்சி விரட்டிகளும் தயாரிக்கின்றோம். இன்றைய தினத்தில் நாங்கள் தாவரங்களுக்கு தேவையான அடி உரம் எப்படி தயாரிக்கிறது, அதை திரவ நிலையில் தயாரித்து எங்களோட தாவரங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத கொஞ்சம் செய்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் சிறிய அளவில் தயாரிக்கிறேன். இது பெரிய அளவில் செய்யக்கூடியாக்கள் பெரிய அளவில் செய்து கொள்ளலாம். அதாவது அடியுரம் வந்து ஜீவாமிர்தத்தோட அமிர்தக்கரசலோட கலந்து இங்கே சொல்லக்கூடிய பொருட்களோடு சேர்த்து எங்களோட தோட்டங்களுக்கு நீரோட அல்லது வெஞ்சூரியோட அல்லது தெளிப்பு முறையோட பாய்ச்சல் முறையோடு அனுப்பலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் பசுஞ்சாண கரைசலை தயாரித்து அந்த பசுஞ்சாணத்துக்குள்ளே அடியுரமாக சில பொருட்களை நாங்கள் சேர்க்குறதால அடியுரமாக பயன்படுத்தி எங்களோட வெஞ்சூரியில் நாங்கள் செய்கிறோம். ஒரு 10 லிட்டர் சாணக்கரைசலை தயாரித்து அந்த 10 லிட்டருக்குரிய அளவில் ஏனைய பொருட்களை நாங்கள் தயாரிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பசுஞ்சாணம், இன்றைய புதிதாக எடுத்த சாணம், அடுத்தது சர்க்கரை, அதனால் அடுத்தது மீன் அமிலம், ட்ரைகோடர்மா விரிடி, EM2, பாஸ்போபாக்டீரியா, அடுத்தது அசோஸ்பைரிலம். இந்த அசோஸ்பைரிலம்ங்கிறது நைதர்சன், பாஸ்போபாக்டீரியாங்கிறது பீச்சத்து பொட்டாசியம் பாஸ்போபாக்டீரியா, அடுத்தது EM2ங்கிறது வளர்ச்சி ஊக்கி, விரிடிங்கிறது பங்கசுக்குரிய ட்ரைகோடர்மா விரிடி. இவர் மீன் அமிலம் நைதர்சனுக்குரியது. அப்போ நாங்கள் முதல்ல இதை தயாரிக்கிறதுக்கு சாணி கரைசலுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் என்னது மாட்டு பசுஞ்சாணி, அடுத்தது அசோஸ்பைரிலம், அடுத்தது EM2 அசோஸ்பைரிலம் EM2. அதை நாங்கள் ஆரம்பத்தில் சேர்த்துக்கொள்வோம். முதல்ல சாணியை ஒரு கும்பு சாணி, புதிய சாணி சேர்த்துக்கொள்வோம். இதற்கு 10 லிட்டர் கொஞ்சம் அளவு 10 லிட்டர் தான் தண்ணி நாங்கள் தயாரிக்கணும். அப்போ இதுக்குள்ளே சர்க்கரை சேர்க்கணும். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா காணும். 150 கிராம் சர்க்கரை சேர்த்தா காணும். கூடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அசோஸ்பைரிலம் அடுத்தது அசோஸ்பைரிலம். இவர் வந்து நைதர்சன் 250 மில்லி. இது ஈரமாக வாங்கக்கூடியது. 1 லிட்டர் வாங்கி நாங்கள் பெருக்கம் செஞ்சும் பயன்படுத்தலாம். மீனமிலம் அப்போ அதுக்குள்ளே தேவையா. அடுத்தது மீன் அமிலம். இதுவும் ஒரு 500 மில்லி அளவில் ஊற்றலை, நாங்கள் ஒரு 400 மில்லி அளவு ஊற்றிக்கிறோம். அடுத்த EM2 250 மில்லி போதுமானது. இதை மட்டும் சேர்த்து முதல்ல ஒரு நல்லா கலக்கும். சரி, இப்போ இதோட பாஸ்போபாக்டீரியா ஓகே, பீச்சத்து, அதாவது பாக்டீரியா ட்ரைகோடர்மா விரிடி. இது வேர் பூஞ்சனத்துக்கு ட்ரைகோடர்மா விரிடி. சூடமோனஸ் இதில் சேர்க்கலாம். இந்த கரைசலில் சூடமோனஸை விட இந்த கரைசலோடு செய்கிறக்குள்ள அது எதிர்ப்புத்தன்மை உண்டாகும். அதனால் அந்த பாக்டீரியாவை நாங்கள் அதில் சேர்க்கல, தனிப்பட்ட முறையில் சேர்க்கலாம். ஒரு நேரத்துக்கு ரைட். இப்போ இவர் தான் அந்த கரைசல். இந்த கரைசலுக்கு நாங்கள் 10 லிட்டர் தண்ணி ஊற்றி 3 நாளைக்கு வைத்திருந்தால் இதில் நொதிப்புத்தன்மை தாராளமாக இருக்கும். இதை
நாங்கள் தெளிகருவி 16 லிட்டராக இருந்தால், ஒரு இளம் பயிராக இருந்தால் 1.5 லிட்டர் ஒரு கலவைக்கு, பெரிய பயிராக இருந்தால் இளம் பயிராக இருந்தால் 1 லிட்டரும், பெரிய பயிராக இருந்தால் 1.5 லிட்டரும் ஒரு கலவைக்கு பயன்படுத்தணும். பாய்ச்சலாக இருந்தால் 200 லிட்டர் என்னது 200 லிட்டர் அமுத கரைசல் அல்லது மற்றது அந்த ஜீவாமிரதத்தோட இதை அனைத்தையும் உண்டாட்சி செய்து பயன்படுத்தலாம். நாங்கள் வெஞ்சூரியில் பயன்படுத்துகிறது ஒரு 20 ஒரு ஏக்கருக்கு 40 லிட்டர் 30 முதல் 40 லிட்டர் தான். இது தனியே அடி உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். இந்த கரைசலை நீங்கள் எப்படியான தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம்? அனைத்து விதமான இந்த கரைசல் அனைத்து விதமான தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அடி உரம் எதுக்கு எல்லாம் தேவையோ அனைத்துக்கும் போயிடும். எல்லாமே நெல் வயலுக்கு அடிக்கலாம், அந்த மாதிரி வேலை செய்யும். அழகான எந்தெந்த காலங்களில் நம்ம இதோடைய ஒரு பயிர் நாட்டினத்திலிருந்து எந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு பயிர் இருந்து முதல்ல அடிக்கக்கூடியது என்னது ஜீவாமிரதம் இல்லை, அமுத கரைசல் தான் முதல்ல ஊற்றணும். அதுதான் வேர் பெறும். அந்த வேர் பந்தத்திலேருந்து ஒரு 10 நாளையாக இவரை தொடர்ந்து வாரம் ஒரு முறை அடிக்கலாம். வாரம் ஒரு முறை பூக்கும் தருவாய் விரும்பட்டும் இது பயன்படுத்தலாம். நல்ல பச்சை காட்டும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இது அதாவது செயற்கையில் யூரியாவுக்கு பதிலாக நாம் இதை அதே நேரம் இதில் பங்கசையும் இருக்கக்கூடிய மருந்து நாங்கள் உள்வாங்கியிருக்கிறதால பங்கசி பிரச்சனையும் இல்லை. இந்த மழை காலங்களில் நாங்கள் பங்கசி மருந்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதை பயன்படுத்தினா ஒரு தரத்தில் அடித்தா உடனடியாக அடுத்த அன்றைக்கு அடுத்த பச்சை நிறம் காட்டி வளர்ச்சியை காட்டுங்க. இப்போ நீங்கள் இதில் BRD-EM2 5 வகையான சேர்மானங்கள் சேர்த்துருக்கிறீங்க. அதனுடைய பயன்பாடு இதில் எப்படி ரியாக்ஷன் இருக்குங்க? அனைத்தும் வளர்ச்சியூக்கி தான். அந்த BRD-யை தவிர அனைத்தும் வளர்ச்சியூக்கி. அந்த வளர்ச்சிக்கு தேவைப்பட்ட சர்க்கரை உணவாக கொடுக்கும். இதை பாவிச்சு ஒரு கிழமையால் நாங்கள் பாவிச்சு முடியலைன்னா ஒரு பப்பாசி பழத்தை ஒரு துண்டை, இல்லாட்டி வாழைப்பழம் 2 அல்லது அன்னாசி பழம் ஒரு துண்டை அல்லது ஒரு பனம்பழத்தை இதை போட்டால் 1 மாதம் வரையில் வச்சுருக்கலாம். இது ஆயுள் காலம் 5-6 நாளாக 7 நாளாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு கிழமை வரையில் அல்லது 1 மாதம் வரையில் வச்சுருந்து பயன்படுத்தலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு இது பயன்படுத்த மழை பெய்யுது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஒரு பப்பாசி பழத்தை இதுக்கு தூக்கி போட்டால் அந்த பப்பாசி பழம் கரையும் வரையில் வச்சிருக்கலாம். முழுமையாக பழத்தை போட வேண்டியது. அது ஒரு சின்ன பாதியாக வெட்டி போட்டால் அந்த உணவை சாப்பிட்டு இதை உயிரோட்டமாக வச்சிருக்கோம். மீண்டும் பயன்படுத்தும் போது ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் எங்களை அளவு பிரமாணமாக எடுத்து பயன்பாட்டுக்கு எடுத்தால் சரி. கரைசலாக இருந்தால், கரைசல் தெளிக்கிறதா இருந்தால், இளம் பயிராக இருந்தால் 1 லிட்டர், ஒரு 25 நாளுக்கு மேற்பட்ட பயிராக இருந்தால் 1.5 லிட்டர் ஒரு கலவை, 16 லிட்டர் தாங்கி இதை போட்டால் இது சிறந்த பெறுபர் எங்களுக்கு தெரியும் காட்டும். யூரியா மொத்தத்தில் எங்களை அளவுக்கு எடுக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு நைதர்சன் கரைசல். இது சாண கரைசலை நாங்கள் அடியுரமாக சேர்த்து பயன்படுத்துகிறோம். சாண கரைசல் தான் இருக்கிற பேர். அந்த சாண கரைசலோட அடியுரத்தையும் உள்வாங்கி அடியுரத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் சேர்த்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். 2 in 1. அப்போ நாங்கள் தொழு உரத்தில் ஊட்டமேற்ற எல்லா பொருட்களையும் இதிலேயே சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் தொழு உரத்தை ஊட்டமேற்றுறதுக்கு ஒரு அவசியம் உண்டு இல்லை? இதை கொடுக்குற அது தொழு உரம் ஊட்டமேற்கிறது வேறு சக்தி. இப்போ உங்கள்கிட்ட இது மேலாயமாக இருந்தால் அந்த தொழு உரத்தில் ஊற்றினீங்கன்னா அது ஊட்டமேற்றப்படும். அது உங்களோட சாண கும்பத்தில் அல்லது உங்களோட என்னது அதுகளில் நீங்கள் இதை ஊற்றினா அது விரைவாக மக்கும், அதுவும் ஊட்டமேற்றப்படும். அது பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் ஒரு 10 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். நாங்கள் சின்ன அளவில் செய்கிற என்னன்னு சொன்னால் எங்களை தேவையான நேரம் பயன்படுத்துகிற, தேவையான நேரம் தயாரிக்கிறது, தேவையான அளவுக்கு தயாரித்து தேவையான அளவுக்கு பயன்படுத்தி அதை முடிச்சிடும். அதை வச்சுக்கிட்டு பழச்சிப்படம் மட்டும் வச்சிருக்கக்கூடாது. அப்படித்தான் நாம் பழச்சிப்படம் வைக்க வேண்டாதான் வாழைப்பழம் சேர்க்கணும். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.